Hello guys, welcome to my channel Cool Biker Chennai and நம்மளோட சேனல் புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தினம் புது வீடியோஸ் உங்களுக்காக. ஓகே guys, நம்ம வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா அதேதான் guys, இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன பைக் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. YAMAHA MT 15 பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2020 மாடல் அண்ட் BS4. இந்த வண்டி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நேக்கட் R15 V3 சொல்லலாம். அந்த V3 கம்பேர் பண்ண மாதிரி அந்த ஈக்குவலாக போகும். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிங்கிள் சேனல் ABS அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் உங்களுக்கு ABS கொடுத்துருக்காங்க, பேக்கில் இல்லை. ஸோ இப்போ BS6 கூட சிங்கிள் சேனல் தான் இருக்குது. ஸோ டபுள் சேனல் கொடுக்கல. அந்த இந்த வண்டியை நீங்கள் பார்க்க போனால் நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஒரு நேக்கட் R15 V3 தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வண்டிக்கு கம்பேராக அந்த வண்டிக்கு ஒரு ஈக்குவலாக போகும். ஸோ இந்த வண்டியை பற்றி ஃபியூச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் நம்மளோட சக்ஸஸன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லுக்கு நீங்களே பார்ப்பீங்க, சூப்பராக லுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் YAMAHAவில் ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் தான் இந்த மாதிரி ஒரு நேக்கட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. நேக்கட் வெர்ஷனில் ஒரு மவுண்ட் ஐஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள், செம்மையாக ஒரு ஈகல் ஐ மாதிரி கொடுத்துருப்பாங்க, செம்மையாக லுக் இருக்கும். லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் லுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நேக்கட் வண்டி தான் இது. நேக்கட் வண்டியில் ஒரு சூப்பரான மாடல் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ சூப்பரான ஒரு இன்டர்நேஷனல் மாடலில் உங்களுக்கு லுக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அட்வான்டேஜ் நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ். ஆமாங்க, இந்த மைலேஜ் பொதுவாகவே YAMAHA வந்து சூப்பராக மைலேஜ் தரும். ஸோ எந்த வண்டியில் வெப்சைட் YAMAHA R15 V3 எல்லாமே மைலேஜ் சூப்பராக தரும். அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே, ஏன்னா அந்த வண்டியோட மைலேஜ் வந்து 45 அசால்ட்டாக தரும் உங்களுக்கு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான் சொன்னால் அப்படி தான் ஷாக்காக தான் இருக்கும். பட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 அழகாக தரும். இப்போ இருக்கிற பெட்ரோல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து அரௌண்ட் 100 வருது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டி, ஒரு இன்டர்நேஷனல் மாடலில் வண்டி உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு மைலேஜ் வந்து அதிகமாக கொடுத்தது வந்து பெரிய அட்வான்டேஜ். இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-38 அப்படி தரும். பட் இருந்தாலும் ஒரு பைபாஸ் ஒரு லாங் தான் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 45 கன்ஃபார்மாக தரும். ஏன்னா இது வந்து ஓனர் வச்சுருக்காரு, அவருக்கே நம்ம சொன்னால் அவர் 46 தரேன்னு சொன்னார். ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து ஒரு 45 அசால்ட்டாக தரும். அட்வான்டேஜ் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பீடு. ஆமாங்க, இது வந்து நான் அப்படியே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன் R15 V3யோட நேக்கட் வெர்ஷன் சொல்லிட்டு. ஏன்னா அந்த வண்டி வந்து ஸ்பீடு வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. லாங்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 130 அசால்ட்டாக ஏறும். 130 மேலே கொஞ்சம் கஷ்டம், பட் இருந்தாலும் 130 வந்து அசால்ட்டாக ஏறும். அண்ட் பிக்கப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். R15 ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டி பிக்கப் தரும். ஸோ இது வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். அந்த ஸ்பீடும் கொடுத்துட்டு மைலேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே ஒரு டபுள் அட்வான்டேஜ் தான் அந்த வண்டிக்கு. அட்வான்டேஜ் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கம்ஃபர்ட். நீங்களே பார்ப்பீங்க, ஒரு ஷார்ட் ரேஞ்சாக அந்த ஒரு பர்சன் ஷார்ட்டாக இருந்தால் கூட இந்த வண்டி வந்து செம்மையாக இருக்கும், ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் பார்ப்பீங்க. ஸோ பார்த்தீங்க கொஞ்சம் டவுனில் இருக்கிறதால கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டியோட கம்ஃபர்ட் நீங்களே பார்த்திங்கன்னா ஒரு நேக்கட் வெர்ஷன், அதனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ லாங் வேணால் போகலாம். ஸோ பேக் பெயின்லாம் வராது. V3 நீங்கள் கம்பேர் டு V3 R15 V3 எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் வரும்னு சொல்லுவாங்க. பட் இந்த வண்டியில் அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ ஏன்னா இது ஒரு நேக்கட் வெர்ஷனால உங்களுக்கு அந்த பேக் பெயின் எதுவுமே வராது. இப்போலாம் டீனேஜர்ஸ்க்கே ஸோ பேக் பெயின்லாம் வருது. பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ லாங் ட்ரைவில் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அட்வான்டேஜ் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் இருக்கும். பொதுவாக உங்களுக்கு YAMAHA பற்றி தெரியும், YAMAHA பற்றி சொல்லவே தேவை. இன்ஜின் சூப்பராக கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அது இன்ஜின் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வண்டியிலே ரேடியேட்டரில் லிக்விட் கூலிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய அட்வான்டேஜ் தான். நீங்கள் லாங் ட்ரைவெலாம் போனால் வண்டி ஹீட்டே ஆகாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி அவ்வளோவா ஹீட்டே ஆகாது. கொஞ்சம் லாங் ட்ரைவ் எவ்வளோ நீங்கள் கொஞ்சம் லாங் ட்ரைவ் போனாலும் ஹீட்டே ஆகாது. ஸோ ரேடியேட்டரும் அதே அளவுக்கு ஆன் ஆகும். இந்த வண்டி வந்து இன்ஜின் பெரிய அட்வான்டேஜ் தாங்க. ஓகேங்க, இப்போ அட்வான்டேஜ் பற்றி நம்ம பார்த்தாச்சு. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஆமாங்க, இந்த வண்டிக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ABS. ஆமாங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ABS இருக்கும், பேக்கில் ABS கொடுக்கல. அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ வர வண்டியில் வந்து 150cc மேலே எல்லாத்துலேயும் உங்களுக்கு ABS கொடுக்குறாங்க. ஸோ அப்பாமிங்கில் ஒரு BS6 கூட ABS கொடுக்கல. ஸோ அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா இந்த வண்டியை வந்து கொஞ்சம் டாப் ரொம்ப போகும், அண்ட் பிக்கப்பும் சடனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வண்டிக்கு அவங்க டபுள் ABS கொடுக்குறது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ்.
டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, இந்த சீட்டு தாங்க. ஆமாங்க, இந்த சீட்டு தான் இது பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா வந்து சிங்கிளாக போது தான் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் டபுள்ஸாக போனால் உங்கள் வேலைக்கே ஆகாது. ஒரு பில்லியன் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு கேப்பே இருக்காது. இப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டு கூட இல்லை, இப்போ தான் வந்தோம். ஸோ நாங்கள் 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போனாலும் 2 ஹெல்மெட் இடிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ரைட் பண்ணும்போது ஒரு லாங் ட்ரைவ்லாம் போனீங்கன்னா பின்னாடி எதுவுமே உங்களால் வச்சுக்க முடியாது. இந்த கேரியர் வந்து இங்கிலே செட் பண்ணாங்க. பட் ஆக்சுவலாக இந்த வண்டியோட இது வராது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக போட்டுக்கு வேணால் நல்லாயிருக்கும். டபுளாக போனாலும் இந்த ஃபேமிலி போனால் கூட இந்த வண்டிக்கு செட்டே ஆகாது. பிகாஸ் நீங்கள் ஒரு உங்களோட லவ்வர்ஸ் போனால் கூட இங்கே ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கே இடம் பத்தாது. ஸோ அது பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். மோஸ்ட்டாக வந்து யூத் எடுக்கிறதுக்குலாம் ஒரு ரைடுக்காக, ஒரு ஜாலிக்காக, ஒரு ஃபன்னுக்காக எடுப்பாங்க. பட் இந்த வண்டி வந்து என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்கு சூப்பராக கொடுத்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு பெரிய 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 டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சீட்டு தான். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ் அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா இந்த 2 டிஸ்அட்வான்டேஜ் தான். ஒன்று பில்லியன் சீட் அண்ட் ஒன்று சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். இது மட்டும் தான் இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ரொம்ப ஒர்த் தான் இந்த வண்டி. ஏன்னா ஒரு R15 V3 ஈக்குவலாக போகும். ஸோ நீங்கள் வந்து நம்பி எடுக்கலாம். அண்ட் இந்த வண்டிக்கும் R15 V3க்கும் கம்பேரிசன் வீடியோ வந்து நான் அப்கமிங் டேஸில் போடுறேன். ஸோ இதுக்கும் R15 V3 கூட நான் ஓட்டி போடுவேன். ஓகே காய்ஸ், இந்த வண்டியோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அண்ட் கம் டு பாயிண்ட், நம்மளோட சஜஷன் பார்க்கலாம். இந்த வண்டி ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் வந்து 1.4 lakhs கொடுக்குறாங்க. அண்ட் ரோட் ப்ரைஸ் வந்து 1.8 வருது, 1,80,000 வருது. ஸோ அந்த மணிக்கு இது ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஒர்த் தான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு நம்ம சிங்கிள் பர்சன் ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்றது. பட் ஃபேமிலிக்குலாம் இந்த வண்டி செட் ஆகாது. அண்ட் கொஞ்சம் லாங்காக வந்து டபுள்ஸ் போகிற மாதிரி தான். ஏன்னா இந்த சீட் அந்த மாதிரி. ஸோ டபுள்ஸ் போகிற மாதிரி, கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி, கொஞ்சம் கேரியர்லாம் செட் பண்ணுற மாதிரினா கன்ஃபார்மாக இந்த வண்டியை வாங்காதீங்க. சிங்கிளாக லாங்காக போகிற மாதிரினா இந்த வண்டி ரொம்ப 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 ஒர்த் தான். ஏன்னா இன்ஜின் வந்து சும்மா செம்ம தரமாக கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நம்பி இந்த வண்டி எடுக்கலாம். அந்த 1.8க்கு வந்து இந்த வண்டி ஒர்த் தான். ஸோ நம்பி எடுக்கலாம். சப்போஸ் இந்த வண்டியோட MT கூட வந்து மற்ற வண்டி கம்பேர் பண்ணணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வண்டி கூட நான் ஓட்டி காட்டுறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்மளோட V3 கூட இந்த வண்டியை நம்ம ஓட்டி காட்டுவோம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வண்டியோட ஃபுல் ஓவர்வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கும் நினைக்கிறேன். சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து MT எடுக்கலாம்னு யோசிச்சிருந்தீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேமிலி மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். அன்டில் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்